நண்பர்களே, என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. இன்னைக்கு துலாம் ராசிக்கான 2026 மார்ச் மாதத்திற்கான பலன்கள் தான் நம்ம சேனலில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி அப்படியே நம்மளுடைய நல்ல நேரம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதம் உங்களுக்கு பேலன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பாக கேரியரு, ஃபினான்ஸு, இது மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே முக்கியமான ஒரு திருப்பம் வரப்போகுது. கண்டிப்பாக நீங்கள் பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா வெற்றி உறுதி. துலாம் ராசியோட அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன். உங்களுக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்ராக்டிவான பர்சனாலிட்டியாக தான் இருப்பீங்க. உங்களோட டிப்ளமசி ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் அழகு, அதுக்கப்புறம் லக்ஸரி, உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். டிசிஷன் எடுக்கிறது சம்டைம்ஸ் டிலே பண்ணுவீங்க. இந்த மாதம் உங்களுக்கு சார்ம் அண்ட் கம்யூனிகேஷன் தான் பிக்கஸ்ட் வெப்பமாக இருக்க போகுது. கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் முதல் வாரம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆக போகுது. பெண்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியராக ஆரம்பிக்கும். ஓல்டு கான்ட்ராக்ட் எல்லாமே திருப்பி இப்போ உங்களுக்கு ரீகனெக்ட் ஆக போகுது. 2ஆம் அப்புறம் 3ஆம் வாரத்தில் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட பப்ளிக் இமேஜ் இம்ப்ரூவ் ஆக போகுது. சோஷியல் மீடியா அப்புறம் வெளி உலகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ரெகக்னைசேஷன் ரொம்பவுமே ஹை லெவலுக்கு போகுதுங்க. கடைசி வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா இம்பார்ட்டண்டான டெசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு டைமு. ஃபேமிலியில் எதுவாக இருந்தாலும் ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கோங்க. லாங் டேர்மாக பார்த்தீங்கன்னா பிளானிங் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். கேரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனில் கண்டிப்பாக உங்களோட மேலதிகாரிகள் டிஸ்கஷன்ஸ் இருக்குது. இந்த மார்ச் மந்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இன்டர்வியூ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் ஆஸ்பரன்ஸ்க்கு நிறைய குட் நியூஸ் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு நியூ ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க போகிறாங்க. நீங்கள் ஏற்கனவே ஓவராக நல்ல வேலை பார்க்குறவங்க, அதனால் இன்னும் கொஞ்சம் இதே சேர்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு புதுசான பொறுப்புகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுக்க போகிறாங்க. பாஸோட அப்ரிசியேஷன் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் இந்த மாதம். உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது உங்களோட கோவொர்க்கர்ஸ் கிட்ட. ஏன்னா அவங்க உங்களை பார்த்து பொறாமப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த மாதம் உருவாகும். சீக்ரெட்டாக ஏதாவது பிளானிங் பண்ணிங்கன்னா அது தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது உங்களுக்கு பெரிய ராங்கான ஒரு விஷயத்தில் போய் முடிஞ்சிடும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப் ரொம்பவுமே நல்லது. பியூட்டி, ஃபேஷன், ஆர்ட், மீடியா ரிலேட்டட் பிஸ்னஸில் பார்த்தீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மந்த் க்ரோத்து தான். ஆன்லைன் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா நல்லா பண்ணுறதுக்கான நல்ல டைம். ஃப்ரீலான்சருக்கு நியூவாக கிளைண்ட் வரும். பேமெண்ட் டிலே இருந்துச்சு அப்படின்னா அது கிளியர் ஆகிடும். ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இன்கம் உங்களுக்கு ஸ்டேபிளாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கமிஷன்ஸு அப்புறம் சைடு இன்கம் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னென்னா நீங்கள் கொஞ்சம் லக்ஸரியை விரும்புகிறவங்க, அதனால் லக்ஸரி எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சூப்பர் தான். என்ன ஒரு அட்வைஸ் அப்படின்னா இம்பல்ஸ் ஷாப்பிங் அவாய்ட் பண்ணுறதை கம்மி பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கோல்டில் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும். ஆனால் கொஞ்சம் ஸ்டெடியாக ஆனதுக்கப்புறமா நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரிலேட்டடான ரிப்பேர்ஸ் எல்லாமே கொஞ்சம் இந்த மாதம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெஹிக்கிள், வண்டி வாகனத்தில் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான அட்ராக்ஷன் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஃப்ரெண்டு சர்க்கிளில் லவ் ஸ்டார்ட் ஆகலாம். ப்ரப்போசல்ஸ் கொஞ்சம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கமிட்டடுக்கு மேரேஜ் பற்றின முக்கியமான விஷயங்கள் இந்த மாதத்தில் முடிவெடுக்க போகிறீங்க. ஃபேமிலியிலேருந்து கொஞ்சம் அப்ரூவலும் கிடைக்க போகுது. மேரேஜ் ஆனவங்களுக்கு இது சொல்லவே வேண்டாம். இது ஒரு ரொமான்டிக் மந்த் தான். ட்ராவலில் பிளான் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதம் ரொம்பவே பாசிபிளாக இருக்குது. ஈகோவை அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்போ பார்ட்னர் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவுமே நல்லது. 3rd வீக்கில் மட்டும் கொஞ்சம் ஸ்மால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரிலேட்டிவ்லோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணுறது, அப்புறம் ஓல்டு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறது, சோஷியலில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஸ்கின் இஷ்யூஸ் வரலாம். வாட்டர் இன்டேக்கை மட்டும் குறைக்காதீங்க. அதுக்கப்புறம் சுகர் லெவலையும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யோகா அப்புறம் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே நல்ல டைமு. லக்கி டே அப்படின்னு உங்களுக்கு இந்த மந்த் ஃப்ரைடே. லக்கி கலர் அப்படின்னா ஒயிட்டு, ப்ளூ. லக்கி நம்பர் அப்படின்னா 6. இம்பார்ட்டண்டான டேட்ஸை பார்த்தீங்கன்னா 6, 15 அப்புறம் 24. பரிகாரம் என்ன அப்படின்னா சுக்கிரன் வழிபாடு தான் உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி வழிபாடு, அதாவது மகாலட்சுமி வழிபாடு ரொம்பவுமே நல்லது.
மகாலட்சுமி வழிபாடு பண்ணி வெள்ளை நிறத்திலான பூக்களை வந்து நீங்கள் சமர்ப்பிச்சீங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லது உங்களுக்கு இந்த மாதம் நடக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபினான்ஸில் க்ரோத் மாதம் தான். பேலன்ஸை மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா பெரிய வெற்றி. லக்ஸரி வந்தாலும் சேவிங்ஸை வந்து மறக்காதீங்க. உங்கள் நட்சத்திரம் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.